சாதனைகளை செய்தாலும் சாதனைகளை சொன்னாலும் முஸ்லீம்கள் எந்த மதத்தோடவும் இனத்தோடவும் வேறுபாடு பார்க்காமல் இணைந்து செயல்பட்டவர்கள் முஸ்லீம்கள். ஒற்றுமையை தான் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு ஒன்றிணைந்து மரியாதைக்குரிய திருமாவளவனும் சேர்ந்து ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை தமிழக தலைவர்களுக்கு உங்கள் அனைவரும் இந்த கூட்டத்தின் வாயிலாக பேச வாய்ப்பளித்தமை நன்றி. அஸ்ஸலாம் அலைக்கும். தோழமைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், SDBI, மனிதநேய மக்கள் கட்சி அத்துணை நிர்வாகிகளும் அருமை தலைவர் அவர்களுக்கு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். சரி, இந்த கட்சி தோழர்கள் தயவு செய்து மேடையின் இடது பக்கத்தில் வாங்கம்மா, அப்படியே இடது பக்கம் வாங்க. சார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் உள்வதாக என்ற உரையோடு இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பிருக்கின்றார்களோ இல்லையோ, நமது விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர், பாசத்துக்குரியவர், அன்பானவர், விட்டுக் கொடுக்கக்கூடியவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், சமுதாயத்தினுடைய போர்வால் அனைத்து சமுதாயத்தையும் ஒரே இயக்கமாக, ஒரே குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நல் இதயம் படைத்தவர். இந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்காக அவர் பாராளுமன்றத்திலே நின்றார் என்று சொன்னால் அந்த மன்றமே அதர்கின்றது. அவரிடத்திலே மைக்கு போய் சேர்ந்தார் என்று சொன்னால் மைக்கெல்லாம் ஆஃப் ஆகி வருகின்றது. அந்த அளவுக்கு அவரிடத்திலே 50,000க்கு மேற்பட்ட பவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தலைவர் நோட்டிருக்கின்றார் என்ற அந்த இனிய செய்தி எல்லோருக்குமே தெரிய வேண்டும். அதுவும் 21 ஆண்டுகளாக நோட்டிக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அவரிடத்திலே ஒன்றே ஒன்று, வரக்கூடிய மாதம் ரமலான் முடிந்த பின்னால் ஏற்கனவே அவர்கள் நாங்கள் அழைத்த போது, மதுரை மாவட்ட ஜமாத் உலமா அழைத்த போது மதுரை மாவட்டத்தினுடைய மீனாதி விழாவிலே கலந்து கொண்டார்கள், சிறப்பித்தார்கள். அதுபோன்று இந்த அவையிலே உங்கள் முன்னால் தனிப்பட்டு கேட்க முடியாதன் காரணமாக ஒன்றே ஒன்று, அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் தஆலா
நமது வக்ஃபு நமது உரிமை என்ற தலைப்பிலே மாவட்ட மாநாடு மிக பெருமான உடனே போராட்டம் நடந்து இருக்கின்றது. தலைவரே, தாங்கள் வர வேண்டும், எங்களுடைய பொருள் அங்கே ஒழிக்க வேண்டும் என்று மிக்க அன்போடு ஜமாத் உலமா சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தயவு செய்து எல்லா இடங்கள்லையுமே சேர் இருக்கு, சேர் இல்லாத இடங்கள்ல உட்காருங்க. ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருந்தால் தான் தலைவருடைய பேச்சு நமக்கு முழுமையாக கிரகிக்க முடியும். இது ஒரு முக்கியமான காலகட்டம், இது ஒரு முக்கியமான நகரம், இது அரசியல் கேந்திரத்தில் முக்கியமான இடம். அந்த இடத்திற்கு இறைவனுடைய அருட்கிருபையால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதோடு இறைவனுக்கு பொருத்தமான நோன்பினை நோற்று நம்மோடு கலந்து நோன்பு திறக்கிறார்கள். இந்த உயர்ந்த சிந்தனைக்காக அவருடைய நோன்பு கால நேரத்தில் நாம் அவருடைய உரையை கேட்பது அவசியமாகவும் அத்தியாவசியமாகவும் உள்ள நிலையில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது நோன்பு உரை நிகழ்த்துகிறார்கள். இது திருமா நேரம். அவரோட லைவ் யார் லைவ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியவனாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இயக்க தோழர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வாழ்த்தியவனாக உரையாடல் செய்கின்றேன். எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 2005 முதல் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள், இந்த வருடம் 21வது ஆண்டாக நோன்பு நோக்கிறார்கள். தமிழகத்தில் இஃப்தார் நிகழ்வு என்பது ஒரு அரசியல் நிகழ்வாகவே நடந்து கொண்டிருந்தது. 2005ஆம் ஆண்டு இஸ்லாமிய அமைப்பு எழுச்சி தமிழர் அவர்களை இஃப்தார் நிகழ்வுக்கு அழைத்த பொழுது, நீங்கள் எல்லோரும் பட்டினி இருந்து இங்கே அமர்ந்திருப்பீர்கள், நான் மட்டும் சாப்பிட்டு வந்தால் நன்றாக இருக்காது என்று முதலாக ஒரு நாள் நோன்பு நோற்றார் 2005. இந்த உணர்வு உலகத்தில் எந்த இஸ்லாமியர் அல்லாத தலைவர்களுக்கும் கிடையாது. ஒரு சமயத்தோடு ஒரு சமூகத்தோடு பழகும் போது அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது மனிதத்திலும் மாமனிதமாகும். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாள் நோன்பு 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி இப்பொழுது 5 நாட்களாக, கடந்த 15 வருடமாக 5 நாட்களாக இந்த நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் 21வது ஆண்டு. இஃப்தாருடைய உண்மையான விளக்கமே, நோன்பு வைத்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைத்து மாற்று மத சகோதரர்கள் விருந்து அளிப்பதுதான் இஃப்தார் விருந்து. அதனுடைய உண்மையான அடிப்படையில் எழுச்சி தமிழர் அவர்கள் நோன்பிருந்து இஸ்லாமிய தலைவர்களை அழைத்து ஒவ்வொரு ஆண்டாக விருந்து அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உணர்வு அனைவரிடமும் வர வேண்டும். மக்களிடத்தில் சமய நல்லிணக்கம் விளங்க வேண்டும் என்று இந்த இஃப்தார் விருந்தில் அனைவரையும் கேட்டுக்கொண்டு
இஸ்லாமிய சமூகத்திற்காக இந்த தேசத்தில் பல நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் ஒற்றை குரலாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எழுச்சி தமிழர்கள் நம் சமுதாயத்திற்கு உறுதுணையாக அரணாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரலாக எழுச்சி தமிழர்கள் குரல் ஒலிப்பது தேசத்தில் முதல் குரல். பாபர் மசூதி தீர்ப்பு வந்த பிறகு வந்த உடனேயே தீர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே உளவுத்துறையிலிருந்து அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் குறிப்பிட்டு நீங்கள் எதையும் இதற்கு மாற்றாக எதுவும் செய்யாதீர்கள், தீர்ப்பை மதியுங்கள் என்று எதையும் எதிர்த்து எதுவும் அறிக்கை விடாதீர்கள் என்று அனைவரையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 9:45 பாபர் மசூதி தீர்ப்பு வந்த உடனேயே மீடியாவில் எழுச்சி தமிழர் முதல் குரலாக அதை எதிர்த்து பதிவிட்டவர். அதற்கு பிறகுதான் அந்த பாபர் மசூதி தீர்ப்பை எதிர்த்து அனைத்து குரல்களும் ஒலித்தது. பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது கர்நாடகாவில் இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிஜாப் பிரச்சனை, ஒற்றை பெண்ணாக இருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி சங்கிகளை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்டு இந்த கல்லூரியில் நுழைந்த காட்சியை தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது பார்த்து அன்றைய பாராளுமன்ற உரையில் அவரையே அறியாமல் அவருடைய உள்ளுணர்வோடு ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்கின்ற முழக்கத்தை பாராளுமன்றத்தில் ஒலித்த ஒரே குரல் எழுச்சி தமிழின் குரல். இந்த சமுதாயத்திற்காக NRC பிரச்சனை வந்தபொழுது இந்தியாவிலேயே இஸ்லாமியர் அல்லாத எந்த அமைப்பும் செய்யாத மிகப்பெரிய சாதனையை 10 லட்சம் பேர் கூட்டி திருச்சியில் தேசம் காப்போம் பேரணி நடத்திய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்று தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இருந்திருந்தால், எழுச்சி தமிழரின் ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த தமிழக இஸ்லாமியர்களின் வாழ்வாதாரம் கெட்டு போயிருக்கும். இது ஒரு ஊட்டியாக மாறியிருக்கும். இன்று நாம் இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணிகத்தையும் வாழ்வாதாரத்தையும் நிம்மதியாக நாம் நடத்தி கொண்டிருக்கோம் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் எழுச்சி தமிழர் அவர்கள். மக்களுடைய நலனுக்காக, மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அனைத்து சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் நீண்ட ஆயுளோடும் நற்சுகத்தோடும் வாழ வேண்டும் என்று இந்த இஃப்தாரில் நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக எழுச்சி தமிழர் அவர்கள் இஃப்தார் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த இந்த நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் தடா சீனி நைனார் முகமது அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் இரா காளிமுத்து, தீபம் என்கிற சுடர்மொழி, வழக்குரைஞர் ரவிக்குமார், அரசமுத்து பாண்டியன், ஊர்சேரி சிந்தனை வளவன், தா மாலின், இரா மோகனா, ஐயாவு ஆகிய தோழர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் முகமது ஹுசேன்,
என்கிற உசேன் பாய் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தின் முன்னணி தலைவர்கள் வழக்குரைஞர் பிஸ்மில்லா கான் அவர்களை, ஹாஜி அப்துல் காதர் அவர்களை, ஹாஜி நிஸ்தார் அகமது அவர்களை, ஹாஜி நஜிமுதீன் அவர்களை, ஹாஜி அப்துல் காதர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மௌலானா சபூர் மொய்தீன், மௌலானா சதகத்துல்லா ஆலிம், அவுதா காதர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் வழக்குரைஞர் இன்குலாப், மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர் காதர் மைதீன், SDPI மாநில செயற்குழு உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், இந்திய தேசிய லீக் தென்மண்டல செயலாளர் அம்ஜத் கான், இஸ்லாமிய சேவை சங்கத்தின் தலைவர் சாகுல் அமீர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் மாத்து ராஜ்குமார் ஆகிய முன்னணி தலைவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்கள் நேரு என்கிற அகிலன், அமுதவாணன், நீலகண்டன், பனையூர் சேகர், மணியரசு, ராம்குமார் பாண்டியன், தாமரை வளவன், முத்தமிழ் பாண்டியன், சே அமுதன், கஜினி முகமது, ஷேக் முகமது, ஜாகீர் ஹுசேன், நாகூர் அணி ஆகிய தோழர்களே, கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, முதன்மை செயலாளர் AC பாவரசு அவர்களே மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய தேசிய லீக், JAQH, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், இந்திய தௌஹீத் ஜமாத், மனிதநேய ஜனநாயக கட்சி, பழனி பாபா மாணவர்கள், மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம், தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிக் கழகம், ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் ஆகிய தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, என்னுடன் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இஃப்தார் விருந்திலே பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முறையாக மதுரையில் இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தடா சீனி நயினார் முகமது அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக சென்னையிலேயே 5 நோன்பையும் கடைபிடித்து வருவது உண்டு. வேறு நகரங்களுக்கோ அல்லது மாவட்டங்களுக்கோ செல்ல இயலாத நிலை. ஆனால் இன்றைக்கு மதுரையில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்குள்ள இஸ்லாமிய ஜமாத் தலைவர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்படுகிறேன். அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னதைப் போல 21வது ஆண்டு இயக்கத்தில் உள்ள இஸ்லாமிய தோழர்களோடு இணைந்து மறைந்த முகமது யூசுப் அவர்களின் இல்லத்திலே தொடங்கிய ஒரு நிகழ்வு இது. இதை வெளியிலே இப்படி பெரிய நிகழ்வுகளாக நடத்தும் நோக்கத்தில் முதலில் நாங்கள் ஈடுபடவில்லை. சகர் இருப்பதும் சரி, நோன்பு துறப்பதும் சரி, இயக்க தோழர்களின் இல்லங்களில் காலையில் ஒருவர் இல்லம், மாலையில் ஒருவர் இல்லம் என்றுதான் தொடக்க காலங்களில் செய்தோம். பிறகு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதை வெகுமக்களும், குறிப்பாக ஜமாத் தலைவர்கள், உலமாக்கள், பத்திரிகையாளர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள்
ஆகியோரெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தரப்பை சார்ந்தவர்கள் பங்கேற்கிற வகையில் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் ஒருங்கிணைத்து வருகிறார். இன்று அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் சென்னையிலே அபு பேலஸ் இல்லத்திலே உலமாக்களோடு சகர் உணவை எடுத்துக்கொண்டோம். 1:30 மணிக்கு படுத்து 3:30 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு நோன்பிருந்து உணவு எடுத்துக்கொண்டு பிறகு விமானம் பிடித்து மதுரைக்கு வந்து பகல் முழுக்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு இப்போது உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இரவு விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும். நாளைக்கு அதிகாலை சகர் உணவு இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்கள் அவர்களோடு நாளை காலை சகர் உணவு. இப்படி திரும்பி பார்த்தால் 20 ஆண்டுகளை கடந்து விட்டோம். மலைப்பாக இருக்கிறது. எப்படி இவ்வளவு ஆண்டுகள் உருண்டோடின என்று தெரியவில்லை. 30 நாட்களுக்கு உங்களை போல் நோன்பு இருக்க முடியாது. அது கடினமான ஒரு பணி. நோன்பு இருக்கிற போது கொஞ்சமாவது ஓய்வெடுக்க நேரம் தேவை, ஒதுக்க வேண்டும். இல்லை என்றால் உடம்பு அதிக சூடு கிளப்பிவிடும். ஆனால் என்னால் அப்படி இருக்க இயலாத ஒரு நிலை. நோன்பு இருக்கிற நாளிலும் இடைவிடாமல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த எண்ணிக்கை 5க்கு மேல் எங்களால் கூட்ட முடியவில்லை. ஒரு நாள் என்று தொடங்கி 2, 3 என ஆகி 5 நாட்கள் என்று இப்போது கடந்த 10 ஆண்டுகளாக 5 நாட்கள் என்பதை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறோம். இதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. எல்லா மதத்திலும் விரதம் இருக்கிற பண்பாடு உண்டு, வழக்கம் உண்டு. சமண மதத்திலும் உண்டு, பௌத்த மதத்திலும் உண்டு, இந்து மதத்திலும் உண்டு. ஆனால் இஸ்லாம் மதத்திலே கடைபிடிக்கக்கூடிய இந்த விரதம் அல்லது நோன்பு மற்ற மதங்களில் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. சொல்லப்போனால் அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையாக இதை நான் பார்க்கிறேன். என்னுடைய பார்வை சூரியன் உதிப்பதற்கு முன்பு உணவு எடுத்துக் கொள்வது, சூரியன் மறைந்த பொழுது அல்லது மறைகிற பொழுது மறைந்த சில நொடிகள் உணவை எடுத்துக் கொள்வது, இப்படி 30 நாட்கள் பகல் முழுவதும், அதாவது சூரியன் உதித்த பிறகு சூரியன் மறைகிற வரையில் சூரியனின் ஆதிக்கம் நம்முடைய கோளத்தில், இந்த பூமி கோளத்தில் இருக்கிற வரையில் பகலில் உணவை தவிர்ப்பது என்கிற ஒரு விரத முறை. சந்திரனை மையமாக வைத்து வாழ்க்கை முறையை தகவமைத்துக் கொள்கிற ஒரு பண்பாட்டு முறை இஸ்லாமிய பண்பாட்டு முறை. இரவிலே உணவு உண்ணலாம். அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக வரையிலும் உணவு உண்ணலாம். பிறகு 12-13 மணி நேரம் செரிமான மண்டலத்திற்கு வேலை கொடுக்காமல் நிறுத்தி வைப்பது, பட்டினி கிடப்பது. இந்த முறை எனக்கு தெரிந்து பிற மதங்களில் இல்லை. இது கடுமையான உடலை வருத்திக் கொள்ளுகிற முறை பல மதங்களில் இருக்கின்றன. இரவு பகல் என்று முற்றாக உணவை எடுத்துக் கொள்ளாமல் தொடர் உண்ணா நோன்பு இருப்பது சமண மதத்தில் எல்லாம் உண்டு. கௌதம புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் தவம் இருக்கிற போது உணவே எடுத்துக்கொள்ளாமல் நாள் கணக்கில் மாத கணக்கில் பட்டினி கிடந்து தியானத்தில் இருந்து உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறி கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தார். என்னவென்றால்
முற்றாக உடலை பட்டினி போட்டு வருத்தி வதைக்கக்கூடாது. அதே போல எந்நேரமும் பசியே இல்லாமல் தின்று கொண்டே இருக்கக்கூடாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைநிலை, உடலை வருத்திக் கொள்வதனால் ஞானம் பெற்றுவிட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார், ஒரு உண்மையை கண்டறிகிறார். அதன் பிறகு அவர் மறுபடியும் உண்ணத் தொடங்குகிறார், மறுபடியும் தவம் இருக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு ஞானமே வருகிறது. இஸ்லாம் மேற்கொள்கிற இந்த விரதத்தில், அது நோன்பில், உடலை வருத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான பட்டினியாக இல்லாமல் அதிகாலையில் உணவு எடுத்துக் கொள்வது, 12 மணி நேரம் அல்லது 13 மணி நேரம் உடலை அல்லது அந்த செரிமான மண்டலத்தை வேலை கொடுக்காமல் ஓய்வெடுக்க வைப்பது ஒரு ஓய்வு தான். செரிமான மண்டலத்திற்கு ஒரு ஓய்வு. அதை 30 நாள் கடைபிடிக்கிற போது செரிமான மண்டலத்திற்கு ஒரு புத்துணர்வை தருகிற ஒரு விரதமாக இது மாறுகிறது. நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்திற்கு ஒரு புத்துணர்வு தருகிற ஒரு பண்பாடாக இது இருக்கிறது. ஒரு அறிவியல் முறைப்படியான நோன்பு முறையை நபிகள் நாயகம் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல். ஆகவே இந்த 5 நாட்களில் உண்ணா நோன்பு இருக்கிற போது எனக்குள் ஏற்படுகிற உளவியல் மாற்றங்களையும் உடல் மாற்றங்களையும் கூட உணர முடிகிறது. ஆகவே இதை நான் போற்றுகிறேன், பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். 30 நாளும் நோன்பு இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் இயலவில்லை. என்றென்றும் இஸ்லாமிய சொந்தங்களோடு பண்பாட்டு தளத்திலும் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் நாங்கள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்கிறது. அந்த அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுகிற இயக்கங்களுள் முதன்மையான இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நாம் போர்க்குரல் எழுப்பி வருகிறோம். அதை மீறி அதை கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட அதை எதிர்த்து தொடர்ந்து போராடுகிற களத்தில் இஸ்லாமிய சொந்தங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து களமாடும் என்பதை மறுபடியும் நான் உறுதி செய்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 9ஆம் தேதி மத நல்லிணக்க மாநாடு சென்னையிலே நடைபெறுகிறது. மதுரையிலே பழங்கானத்தம் சந்திப்பிலே நடைபெறுகிறது. அந்த நிகழ்வில் நானும் பங்கேற்கிறேன். மத நல்லிணக்கத்தில் நம்பிக்கையுள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை ஐக்கிய ஜமாத் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது. நம்முடைய ஜமாத்துல் உலமா தலைவர் கண்ணியத்திற்குரிய சதகத்துல்லா ஆலிம் அவர்கள்